Hi my dear friends and cuties, welcome to Craft with Didi. இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணாமல் gift பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷீட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, ஸ்கொயர் ஷீட்டை இந்த பக்கம் ஒரு மடிச்சுட்டு இதே மாதிரி திருப்பி இந்த பக்கம் மடிச்சுட்டு இதே மாதிரி நேராக மடிக்கணும். நேராக மடிச்சுட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடையும் திருப்பி இதே மாதிரி மடிக்கணும். இப்போ மடித்ததும் பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பெரிய ஸ்கொயரில் 4 ஸ்கொயர் இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து உள்பக்கமாக அப்படி விட்டுட்டு மடிச்சிடணும். மடிச்சிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி மடிக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் மடிச்சிடணும். இதே போல் நம்ம மடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, இதை நம்ம மடித்து விட்டதை பிரித்து விட்டுருங்க. நாலு பக்கமும் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம மறுபடியும் உள்பக்கமாக திருப்பி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி முடிச்சது என்ன பண்ணோம், நம்ம இந்த 4 முனையிலையும் வந்து ஹோல் போட்டுடணும். இப்போ நம்ம 4 பக்கமும் ஹோல் போட்டாச்சு. நம்ம என்ன கிஃப்ட் வைக்கிறோமோ, சாக்லேட்டு இல்லை சின்னதாக என்ன கிஃப்ட் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், சாட்டின் ரிப்பன், நூல் இதே மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்கோ, நம்ம எப்படி டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதே மாதிரி ஒரு ஹோலில் விட்டு இந்த பக்கமாக விட்டு அதேமாதிரி 4 ஹோல்லையும் விட்டுட்டு நம்ம நாட் போட்டுடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் இந்த கேக் ஷாப்பில், சாக்லேட் ஷாப்லலாம் கூட நிறைய டைம் வந்து கிஃப்ட்டு, அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவும் வந்து ஸ்கொயர் ஷீட்டில் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷீட்டில் நம்ம பேப்பர் எடுத்துட்டு கொஞ்சமாக இப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் பக்கம் திருப்பிக்கணும். ஆப்போசிட் பக்கம் திருப்பி இதே மாதிரி நம்மளுக்கு அதாவது எந்த நீட்ட பக்கமாக இதே மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே. இல்லை நீங்கள் ரெண்டுமே வந்து 3ஆக மடித்து, இப்போ அந்த பாகத்தை வந்து 3ஆக மடித்து பண்ணாலும் ஓகே. இதே மாதிரி மடிச்சுட்டு உள் பக்கமாக விட்டுடுங்க. விட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இதையும் இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த 2 மடித்து இருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஆல்ரெடி உள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி ஷீட்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ஸ் பக்கமாக நம்ம அந்த ஆப்போசிட் பக்கமாக உள்ளே விட்டுட்டு இப்படி நேராக மடித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான சூப்பரான சமோசா கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடும். எனக்கு சமோசாஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
தேர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பேப்பர் கப் இருக்கும் இல்லைங்களா? பேப்பர் கப்பு கொஞ்சம் நீட்டமா இருக்கிறது இதே மாரி எடுத்து அந்த முனை இதில வந்து திக்கா இருக்கும் இல்லைங்களா? அத கட் பண்ணிட்டு, நம்ம வந்து சேம் சைஸுக்கு கொஞ்சம் கேப் டு கேப் விட்டு சிசர்ல கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வெறும் வந்து எதுவுமே கலர் கப்போ இல்லைன்னா நீங்க வந்து கலர் இதுக்கு இந்த கப்லேயே கலர் குடுத்துட்டு கட் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இதே மாரி நம்ம கட் பண்ணி முடிச்சத என்ன பண்ணணும்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இதே மாரி ஒரு ஒரு பக்கம் கீழயும், ஒரு பக்கம் மேல இருக்கிற மாரி இதே மாரி லாக் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஃபுல்லா லாக் ஆயிடும். இப்போ இதே மாரி ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாரி லாக் பண்ற மாரி வச்சுட்டு, நம்ம என்ன கிஃப்ட் பண்றோமோ, அந்த கிஃப்ட் இதுக்குள்ள போட்டுட்டு லைட்டா பிரஸ் பண்ணோம்னா லாக் ஆயிடும். பாருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.